அன்பிற்கினிய நெஞ்சங்களுக்கு இனிய வணக்கங்கள்ங்க. இன்றைக்கு ஒட்டுமொத்தமான தேசத்துடைய பார்வையும் டெல்லியின் பக்கம் திருப்பி இருக்காங்க சிஜேபிங்க. பிஜேபியுடைய அரசாங்கத்தை நடுநடுங்க வைத்துக் கொண்டிருக்கு சிஜேபியுடைய போராட்டங்கள் அப்படிங்கிறாங்க எதிர்கட்சிகளும் சமூக ஆர்வலர்களும். எதற்காக கரப்பான் பூச்சி இயக்கத்தினர் இப்படியான ஒரு போராட்டத்தை முன்னெடுத்திருக்காங்க? பிஜேபி அரசாங்கம் இதை எப்படி பாக்குறாங்க? அது மட்டும் இல்லாம பிஜேபி அப்படின்னு சொன்னாலே நம்பர் 13க்கும் பிஜேபிக்கும் ஒரு ராசி இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த வகையில கடந்த 2014ஆம் ஆண்டுல இருந்து இந்த 2026ஆம் ஆண்டு வரை பாஜக அரசாங்கத்துக்கு எதிரான முக்கியமான ஒரு 13 போராட்டங்கள், அதனுடைய பின்னணிகளை முடிஞ்ச வரைக்கும் சுருக்கமாக அந்த வரலாறை இன்றைய இளங்கோவன் எக்ஸ்பிரஸில் விரிவாக நம்ம பார்க்கலாங்க. குறிப்பா அடுத்த கட்டமாக எப்படி இருக்கும் பலவற்றையும் இன்றைக்கு நம்ம திறனாய்வு செய்வோம். நான் உங்கள் சகோ சே த இளங்கோவன். நிகழ்ச்சிக்கு போகலாம். அண்ணா ஹசாரே தொடங்கி சோனம் வாங்ஷூ வரை எளிய மக்களை பதற வைத்த பணமதிப்பிழப்பு டு தூத்துக்குடி துப்பாக்கிச் சூடு, பாஜகவை பதற வைத்த 6 போராட்டங்கள். கடந்த 2 நாளாவே எங்க டிவியை போட்டோம்னா, சோசியல் மீடியாக்கள் பார்த்தோம்னா முழுக்க சிஜேபியுடைய போராட்ட காட்சிகள் தாங்க. பெரும்பாலான இளைஞர் பட்டாலும் காக்ரோச் ஜனதா பார்ட்டியுடைய இந்த ரீல்ஸு ஷார்ட்ஸ் அந்த போராட்டங்கள் இது சம்பந்தமா தான் பகிர்ந்துகிட்டு இருக்காங்க. எதுக்காக அவங்க போராடுறாங்க? ஏன் பாஜக அரசாங்கம் கண்ணீர் புகை வீசிலாம் தடுக்க பாக்குறாங்க? பல பின்னணிகள் இருக்கு. இந்த வீடியோவுடைய நிறைய பகுதியில் அதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி கடந்த 2014ஆம் ஆண்டு மே 26ஆம் நாள் முதல் முறையாக நம்ம இந்தியாவுடைய பிரதமராகிறாரு திரு நரேந்திர மோடிங்க. அவருடைய ஆட்சி காலம் பொற்காலம் அப்படின்னா பாஜகவினர் வர்ணிக்கிறாங்க. அதே நேரத்துல அவருடைய அரசாங்கத்துக்கு எதிராக பல்வேறு போராட்டங்கள் அப்ப இருந்தே நடந்துகிட்டு தான் இருக்கு. அதுல முக்கியமா பார்த்தோம்னா கடந்த 2015ஆம் ஆண்டு நிலம் கையகப்படுத்தும் சட்டம்ங்க. அதுக்கு முன்னாடியே பார்த்தோம்னா காங்கிரஸ் ஆட்சியிலேயே அந்த முயற்சியெல்லாம் எடுத்துட்டு இருந்தாங்க. இவங்க வந்த பிறகு பார்த்தோம்னா தொழில்துறை வளர்ச்சிக்காக நிலம் எடுக்கிறப்ப விவசாயிகள் கிட்ட முன் அனுமதியோ இல்ல சமூக தாக்க மதிப்பீடோ தேவையில்லை அப்படிங்கிறது தான் விவசாய பெருங்குடி மக்களை பேரு அதிர்ச்சிக்கு ஆளாக்குனதுங்க. என்னங்க இது முழுக்க கார்பரேட் நலன் சார்ந்து இருக்கு, விவசாயிகளுடைய வாழ்வாதாரமே போயிடும், எங்ககிட்டயே அனுமதி வாங்காம எங்க நிலத்தை எடுத்தா எப்படி அப்படின்னு எதிர்க்கிறாங்க. அந்த நேரத்துல திரு அண்ணா ஹசாரே அவர்கள் கூட உண்ணாவிரத போராட்டம்லாம் முன்னெடுக்கிறாருங்க. பலரும் ஆதரவு தெரிவிச்சிட்டு இருக்காங்க நாடு முழுக்கவே. இந்த இடத்துல எனக்கு அதுக்கு முன்னாடி ஒரு காட்சி நினைவுக்கு வருது. கடந்த 2011ஆம் ஆண்டுல காங்கிரஸ் அரசாங்கத்துக்கு எதிராக ஊழலுக்கு எதிராக ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கிறாரு அண்ணா ஹசாரே அவர்கள். அப்ப தமிழ்நாட்டில இருந்து முக்கியமான ஒருத்தர் அங்க நேரா போய் ஆதரவு கொடுக்குறாரு. இப்ப அவர் தாங்க இங்க தமிழ்நாட்டுடைய சிஎம். புரிஞ்சிருப்பீங்க. சரி, சிஜேபியுடைய இந்த போராட்டம் டெல்லியே ஸ்தம்பிச்சுக்கிட்டு இருக்கு இல்லையா? சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு எதிராக காத்திரமா ஏதாவது முழங்கி இருக்காரா, இல்ல ஆணித்தரமா ஏதாவது கருத்துக்களை பதிவு செஞ்சிருக்காங்களா தெரியல. சரி, அதை பின்னாடி பார்ப்போம். நம்ம மறுபடியும் 2015க்கு போவோம். பல்வேறு எதிர்ப்புகளுக்கு இடையில அட்லாஸ்ட் அந்த அவசர சட்டத்தை அரசாங்கம் கைவிடுறாங்க. இதுக்கு அடுத்து கடந்த 2016ஆம் ஆண்டுல JNU பல்கலைக்கழகத்துக்குள்ளார நடந்த அந்த விஷயங்க முக்கியமா அப்சல் குரு அவர்களுடைய நினைவு நிகழ்ச்சியில தேச விரோத முழக்கங்கள் எழுப்பப்பட்டதாக அப்போதைய மாணவ சங்க தலைவரான தோழர் திரு கண்ணையா குமார் அவரு கைது செய்யப்படுறாருங்க. அது மட்டும் இல்லாம பல்கலைக்கழகத்துக்குள்ளார காவல்துறை நுழையிறாங்க. அந்த காட்சிகள் நடந்த விஷயங்கள் நாட்டுல பெரும்பாலான இளைய சமூகத்தினரை தட்டி எழுப்புது. பெரும்பாலான எழுத்தாளர்கள் சமூக ஆர்வலர்கள் எல்லோருமே கடுமையா கண்டிக்கிறாங்க இந்த விவகாரத்தை. மிக பெரிய அளவுல ஒரு கொதிநிலை ஏற்பட்டது. இன்னமும் அந்த சீன்ஸ் எல்லாமே நினைவுல இருக்குங்க. இதுக்கடுத்து கடந்த 2016ஆம் ஆண்டுல பண மதிப்பு இழப்பு 500 ரூபாய் 1000 ரூபாய் அந்த நோட்டுகள் செல்லாது, கருப்பு பணத்தை ஒழிக்கணும் அப்படின்னு இந்த பண மதிப்பு இழப்பு இந்த விவகாரம். இதனால பெரிய அளவுல கருப்பு பணம் ஒழிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு இப்ப வர பாஜகவினர் தெரிவிக்கிறாங்க, ஆதரவாளர்கள் தெரிவிக்கிறாங்க. அதே நேரத்துல நோட்டுகளை மாற்றுவதற்காக எளிய மக்கள் கால் கடுக்க நின்னதாகட்டும், அந்த காட்சிகள் எல்லாமே சிலர் உயிர் இழந்திருக்காங்க. இன்னைக்கும் பதற வைக்கக்கூடிய ஒன்று தாங்க அது. நவம்பர் 8 2016 500 ரூபாய் 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது அப்படின்னு அறிவிக்கப்பட்டது. அந்த நோட்டுகள் இன்னைக்கு புழக்கத்துல இல்லாம இருக்கலாம். ஆனா அந்த வலி நிறைந்த அந்த சுவடுகள், அந்த காயங்கள் இன்னும் எளிய மக்களுடைய மனசுல இருந்துட்டு தான் இருக்கு. இதற்கடுத்து கங்கை நதி தூய்மை போராட்டம்ங்க. IITல பேராசிரியராக இருந்து பின்னாடி துறவியா மாறின
திரு ஜிடி அகர்வால் அவர்கள் கங்கை நதி நீரோட்டத்தை அந்த பாதையில கட்டுமான பணிகள் இருக்கக்கூடாது, அதை அசுத்தமாக்க கூடாது, ஆக்கிரமிப்புகள் கூடாது அப்படின்னா அவர் உண்ணாவிரத போராட்டத்தை முன்னெடுத்திருந்தாரு. இதுவும் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தினது. இதுக்கு அடுத்து மிக மிக முக்கியமானது, ஒட்டுமொத்தமான நாட்டையுமே உலுக்கிய தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டு விவகாரம். ஸ்டெர்லைட் ஆலை சுற்றுச்சூழலை மாசுபடுத்துது அப்படின்னு அதுக்கு எதிராக மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. தூத்துக்குடியில் தொடர்ந்து 99 நாட்கள் போராடி 100வது நாள் போராட்டத்தில் நடந்த அந்த காட்சிகள் இப்போ நினைச்சு பார்த்தாலும் சரி, ஈரக்குலையே நடுநடுங்குதுங்க. துப்பாக்கி சூடு காவல்துறையினர் போராட்டக்காரர்கள் மீது நிகழ்த்திய அந்த துப்பாக்கி சூடு 13 சொந்தங்களை நாம இன்னைக்கு இழந்து தவிக்கிறோம். தேசத்தையே உலுக்கி எடுத்ததுங்க. அந்த நேரத்தில் அப்போதைய சிஎம் யாருன்னு உங்களுக்கே தெரியும். நானே டிவியை பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு அவர் சொன்னது எல்லாமே இன்னமும் வேதனையான நினைவுகள் தாங்க. இதுக்கப்புறம் குடியுரிமை திருத்த சட்டம் சிஏஏ, அப்புறம் என்ஆர்சி தேசிய குடிமக்கள் பதிவேடு, இதை கொண்டு வராங்க சென்ட்ரல் கவர்மெண்ட். இதுக்கு எதிராகவும் மக்கள் போராட்டங்களில் ஈடுபடுறாங்க. பெரும்பாலானவங்க குறிப்பா டெல்லியில ஷாகின்பாக் பகுதியில் பெண்கள் முன்னின்று எடுத்த இந்த போராட்டம், அதாவது சிஏஏவால மக்கள் மத ரீதியாக பிரிக்கப்படுறாங்க அப்படின்லாம் போராட்டக்காரர்கள் விமர்சிச்சாங்க. இதை ஒட்டி தான் போராடினாங்க. இந்த நேரத்துல மட்டும் கிட்டத்தட்ட 53 பேருக்கு மேல பலியானாங்க அப்படின்லாம் குறிப்புகள் இருக்குங்க. மிகப்பெரிய அளவுல போராட்டம். அதுக்கப்புறம் என்ன, கொரோனா பெருந்தொற்று போன்ற விஷயங்கள்லாம் வந்த பிறகு இந்த போராட்டம் நின்னது. இப்படியாக பாஜக அரசாங்கத்துடைய அந்த தொடக்க 6 ஆண்டு காலத்துல பல போராட்டங்கள், அதுக்கப்புறமும் போராட்டங்கள் நிக்கலைங்க. அடுத்த செக்மெண்ட்ல பார்க்கலாம். 2020 முதல் 2026 வரை பாஜகவை நடுநடுங்க வைத்த 7 போராட்டங்கள். இதுவரை நடந்த போராட்டங்கள்லயே கடந்த 2020-21 ஆண்டுல டெல்லியை மட்டும் கிடையாதுங்க, உலகத்தையே திரும்பி பார்க்க வைத்த விவசாய பெருங்குடிகளுடைய போராட்டம் தாங்க. 3 வேளாண் திருத்த சட்டங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வராங்க. இது முழுக்க முழுக்க கார்ப்பரேட் சந்தைக்கானதா இருக்கு. கார்ப்பரேட் தான் இதுல பலன் பெறுவாங்க. குறைஞ்சபட்ச ஆதார விலை கூட இல்லை, விவசாய பெருங்குடி மக்களை பெரிய அளவுல பாதிக்கும் அப்படின்னு பஞ்சாப், ஹரியானா, மேற்கு உத்தரப்பிரதேசம் இங்க இருந்தெல்லாம் விவசாய பெருங்குடிகள் சாரையா டெல்லி நோக்கி அணிவகுத்தாங்க, போராட்டங்கள்ல ஈடுபட்டாங்க. நாடு முழுக்கவே விவசாயிகளுக்கு ஆதரவாகவும் பல்வேறு மாநிலத்தை சார்ந்த விவசாயிகளும் அங்கங்க போராட்டங்கள்ல ஈடுபட்டாங்க. உண்மையிலேயே அந்த காட்சியெல்லாம் இன்னமும் மனசுல இருக்குங்க. டிராக்டர் எடுத்துக்கிட்டு அப்புறம் நடந்து, ஐயோ கொஞ்சம் நஞ்சம் கிடையாதுங்க. இந்த நிலத்துல அந்த பிளந்த பாதங்கள் இன்னமும் ஞாபகம் இருக்கு. நிலத்துல நமக்காக நம்ம வயிறார சாப்பிடணுங்கிறதுக்காக விவசாயிகள் வெறும் காலில் நடந்து ஏற்பூட்டி இப்படிலாம் பாடுபட்டவங்க தங்களுடைய உரிமைக்காக நியாயத்துக்காக காலார போராடிய அந்த காட்சிகள், பிளந்த பாதங்கள், ரத்தம் சொட்ட சொட்ட இன்னைக்கும் மறக்கவே முடியாதுங்க. கிட்டத்தட்ட விவசாயிகள் சைட்லன்னு சொல்லப்படுற தகவல்கள் 600க்கும் மேற்பட்ட விவசாயிகள் உயிர் இழந்திருப்பாங்க இதுல அப்படின்னு அவங்க தெரிவிக்கிறாங்க. இப்படி ரத்தம் சிந்தி உயிர் இழந்து விவசாயிகள்லாம் போராடியதற்கு கடைசியா பலன் கிடைச்சதுங்க. நாடு முழுக்கவே எதிர்ப்பு கிளம்பியதால அந்த சட்டங்களை திரும்ப பெற்றது பாஜக அரசாங்கம், கொண்டு வரல. அப்புறம் 2022 ராணுவத்துக்கு இளைஞர்கள் சேரக்கூடிய வகையில அக்னிபத் திட்டம், இதுல 4 ஆண்டுகள் மட்டும்தான் அவங்க வேலை பார்ப்பாங்க, இது நிரந்தர வேலை வாய்ப்பை பறிக்கக்கூடியதா இருக்கு அப்படின்னு பல இடங்கள்ல போராட்டங்கள்ல ஈடுபட்டாங்க இளைய சமூகத்தினர். குறிப்பா பீகார்ல சில மாநிலங்கள்ல ரயிலெல்லாம் எரிக்கப்பட்டதுங்க. அந்த அளவுக்கு பெரிய போராட்டம். அதுக்கப்புறம் 2023 திரு பிரிஜ் பூஷன் சரண் சிங் அவர் மீது பாலியல் துன்புறுத்தல் நிகழ்த்தினாரு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டுங்க. டெல்லி ஜந்தர் மந்தர்ல அவருக்கு எதிராக சக மல்யுத்த வீராங்கனைகளே போராளிகளாக போராடினாங்க, தர்ணா போராட்டத்திலாம் ஈடுபட்டாங்க. இந்த போராட்டம் விளையாட்டுத்துறையில இவ்வளவு கஷ்டங்கள் இருக்கா, இந்த அளவுக்கு அதிகார மீறல்கள் நடந்துகிட்டு இருக்கா அப்படின்னும் பல நாடுகளையும் திரும்பி பார்க்க வச்சதுங்க. வேதனையான விஷயம்தான். இதற்கடுத்து லடாக்ல மாநில அந்தஸ்து கோரக்கூடிய அந்த போராட்டங்க 2024-25 காலகட்டத்துல திரு சோனம் வாங்ஷோ அவர்கள், யாருன்னு புரியுதுங்களா? மிகப்பெரிய கல்வியாளர், நண்பன் படத்துல வருது இல்லைங்களா திரு விஜய் அவர்களுடைய அந்த கேரக்டர், அப்படியாக நிஜத்துல இருந்தவர். இப்ப கல்வித்துறை முறைகேடுகளுக்கு எதிராக தொடர்ந்து உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்காரு இல்லையா திரு சோனம் வாங்ஷோ, அவர் தான் இதற்காகவும் போராடுறாரு. லடாக்ல இருக்கக்கூடிய இயற்கை வளங்களை கார்ப்பரேட் நிறுவனங்கள் கொள்ளையடிக்க கூடாது அப்படின்னு இதற்கு எதிராகத்தான் இந்த போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்க.
அதுக்கப்புறம் நாடு முழுக்கவே தொடர்ந்து பல்வேறு பொது வேலை நிறுத்தங்கள், தனியார் மயத்துக்கு எதிராக, தாராள மயத்துக்கு எதிராக, பொதுத்துறை நிறுவனங்கள் கொஞ்சம் கொஞ்சமா கைவிடப்பட்டு கொண்டிருப்பதற்கு எதிராக, இப்ப லேட்டஸ்டா இந்த 2026 கூட கிட்டத்தட்ட 30 கோடி மக்களுக்கு மேல இந்த போராட்டங்கள்ல ஈடுபட்டாங்க. 30க்கும் மேற்பட்ட தொழிற்சங்கங்கள், குறிப்பா இடதுசாரிகள்லாம் இந்த போராட்டங்களை முன்னெடுத்துட்டு இருக்காங்க. அகில இந்திய அளவுல எளிய மக்கள், நடுத்தர மக்கள், விளிம்பு நிலை மக்களுடைய பாதிப்புகளை பேசக்கூடிய ஒரு பொது வேலை நிறுத்த போராட்டங்களாகவும் இதை நம்ம பார்க்கலாங்க. இதற்கு அடுத்து நீட் எதிர்ப்பு போராட்டங்கள். நம்ம தமிழ்நாட்டில் மக்களுக்கு இது தெளிவாகவே தெரியும். நம்ம சகோதரி அனிதா அவர்களுடைய இழப்பு, அதுக்கப்புறம் தொடர்ந்து எத்தனையோ பேரை, மாணவ செல்வங்களை நம்ம இழந்திருக்கோம். இந்த போராட்டங்களும் அகில இந்திய அளவில் பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தினது. அப்புறம் நம்ம தமிழ்நாட்டில் நடந்த நம்முடைய பண்பாடு போராட்டம், ஜல்லிக்கட்டு போராட்டம், ஒட்டுமொத்தமான அப்ப முன்னாள் முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் அவருடைய காலம், மெரினாவில் நடந்த அந்த புரட்சிங்கிறது சர்வதேச சமூகங்களையே திரும்பி பார்க்க வச்சதுங்க. அதன் தொடர்ச்சியா இப்ப எடுத்துக்கிட்டோம்னா சிஜேபியுடைய போராட்டம். நீட் வினாத்தாள் கசிவு விவகாரம் தொடர்பாக கல்வித்துறை அமைச்சரான திரு தர்மேந்திர பிரதான் அவரு பதவி விலகணும் அப்படிங்கிறதா காக்ரோச் ஜனதா பார்ட்டி அவங்களுடைய கோரிக்கைங்க. தொடர்ந்து உண்ணாவிரத போராட்டங்கள்லாம் ஈடுபட்டாங்க. குறிப்பா திரு சோனம் வாங்சு அவரும் கல்வி முறைகேடுகளுக்கு எதிராக தொடர்ந்து உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டாரு. இதுல அவருடைய போராட்டத்துக்கு முன்னதாக நம்ம ஐயா சங்கரலிங்கனார் அவர்களுடைய உண்ணாவிரத போராட்டம், யார் அவரு, என்ன செஞ்சாரு அப்படிங்கிறதுலாம் ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவா நான் நிச்சயமா பதிவு பண்றேன், மறக்காம அதை பாருங்க. இங்க சிஜேபியும் இந்த போராட்டங்களை முன்னெடுத்தாங்க. இப்ப 2 நாட்களாக டெல்லியில ஜந்தர் மந்தர்ல அவங்க குவிஞ்சாங்க. இளைஞர் பட்டாளம் இந்த கோரிக்கைக்காக போராட இங்க நாடாளுமன்றத்துல மழைக்கால கூட்டத்தொடர் தொடங்க, அதுக்கப்புறம் தண்ணீர் பீச்சடிச்சாங்க, அதுக்கப்புறம் போலீஸ் தடியடி, ஆண்கள் பெண்கள் எல்லோரையும் கடுமையாக தாக்குறாங்க, கண்ணீர் புகை வீச்சு. ஆனாலும் பார்த்தோம்னா சோசியல் மீடியாக்கள் அந்த காட்சிகளை பார்க்குறப்ப அவ்வளோ அட்டாக் பண்ணாலும் தொடர்ந்து போராட்டத்துல இளைய சமூகத்தினர் திரண்டுகிட்டே இருக்காங்க. அதாவது எங்க மேல நீங்க அடக்குமுறையை ஏவலாம், ஆனா எங்க மனசுக்குள்ளார எரிஞ்சுக்கிட்டு இருக்கிற அந்த நியாய உணர்வு, அற உணர்வு, அதை உங்களால அணைச்சிட முடியாது. அதை உணர்வை புரிஞ்சுக்கிட்டு இதுல சட்டப்படி நீங்க நடவடிக்கை எடுத்தா மட்டும்தான் இந்த விஷயங்களை சரி பண்ண முடியுங்கிற மாதிரி தான் இளைஞர் பட்டாளத்துடைய போராட்டங்கள் இருந்தது இருக்கு அப்படிங்கிறாங்க சமூக ஆர்வலர்களும். மிகப்பெரிய அளவுலங்க பல்வேறு மாநிலங்களையும் திரும்பி பார்க்க வச்சுக்கிட்டு இருக்கு இந்த போராட்டம், காக்ரோச் ஜனதா பார்ட்டியுடைய போராட்டம். மழைக்கால கூட்டத்தொடரில் பல்வேறு மசோதாக்கள் கொண்டு வரணும் அப்படின்னு பாஜக நினைச்சிட்டு இருக்காங்க. அதுக்கு தேவையான எம்பிக்களுடைய ஆதரவு கொஞ்சம் குறைவா இருந்துட்டு இருக்கு. அந்த முயற்சிகளில் ஈடுபட்டு இருக்கிறப்ப இந்த போராட்டங்கள் எல்லாமே இதை கையில் எடுத்து காங்கிரஸ், பல்வேறு எதிர்க்கட்சிகள், இந்தியா கூட்டணி எல்லோருமே களமாட ஒரு விதமான நெருக்கடியில, தலைவலியில தான் பாஜக இருக்காங்க அப்படிங்கிறாங்க எதிர்கட்சியினரும் சமூக ஆர்வலர்களும். அதாவது நம்பர் 13 அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே பாஜகவுக்கு கொஞ்சம் ஷாக் தாங்க. பழைய வரலாறு அப்படிலாம் இருந்திருக்கு. இப்ப 12 ஆண்டுகள் ஆட்சி முடிஞ்சு 13வது ஆண்டுல அடியெடுத்து வைக்கிறாங்க இந்த 2026ல. இப்ப இந்த போராட்டங்களும் மிக தீவிரமா அவங்களுக்கு நெருக்கடி கொடுத்துக்கிட்டு இருக்கு. அதே நேரத்துல பாஜகவினர் பொறுத்த வரைக்கும் வேண்டுமென்றே தூண்டப்பட்டு இப்படிலாம் போராடிட்டு இருக்காங்க. பாஜக அரசாங்கம் மக்களுக்காக மட்டும்தான் செயல்பட்டு இருக்கு அப்படின்னு ஆதரவு கருத்துக்களை பதிவு செய்யறாங்க. இருந்தாலும் மணிப்பூர் போராட்டம், விலைவாசிக்கு எதிரான போராட்டங்கள்னு நாடு முழுக்கவே அவ்வப்போது ஏதாவது போராட்டங்கள் நடந்துகிட்டே தான் இருக்கு. இந்த போராட்டங்களை தொகுக்கணும் அப்படிங்கிறது கூட சமீபத்துல மின்னம்பலம் படித்தேன். அதுல ஒரு முக்கியமான கட்டுரை நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் தான் நம்ம விகடன்ல இருந்தப்ப எழுதியிருக்கோமே, ஆனந்த விகடன்ல, அப்புறம் வீடியோக்களாக பேசியிருக்கோமே அப்படின்னு அந்த காட்சிகள்லாம் மனசுக்குள்ள வந்தது. அதுதான் இந்த வீடியோவாகவும் இப்ப வெளிப்பட்டிருக்கு. மின்னம்பலத்துக்கும் நன்றி. ஒன்று மட்டுங்க, 3வது முறை, அதாவது ஹேட்ரிக் வெற்றியை பெற்று 4வது முறையாக ஆட்சியை தொடரணும் அப்படின்னு அந்த டார்கெட்டோடு வேகமா போயிட்டு இருக்காங்க பாஜக அரசாங்கம். ஆனா இந்த முறை லேசில் அந்த கோலை அடிச்சிட முடியாது அப்படிங்கிறத மட்டும் புரிஞ்சுக்க முடியுது. மற்றபடி உங்கள் சகோ சேத்தலங்கவன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம உங்களுடைய கருத்துக்களை, உங்க நியாயங்களை கருத்துரை பகுதியில் பதிவு செய்யுங்க. அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம். அன்பால். நன்றி, வணக்கம்.